Hello friends, welcome to my channel. இன்னைக்கு கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கோபி மஞ்சூரியன் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், மைதா 2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் கரைச்சி சேர்க்கணும். அதை திக்காக்குறதுக்காக இன்னும் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 டீஸ்பூன் மைதாவும் இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது ஒரு 10-15 பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் உப்பு, அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதிலேயே காலிஃப்ளவர் உங்களுக்கு பாதிக்கு மேலே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அதை ஒரு வடிகட்டியில் எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நாம் எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு அது மூணையும் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு காலிஃப்ளவர் எல்லாத்துலேயும் நல்லா உள்ளெல்லாம் படும். இந்த உப்பு, மைதா, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா சேரும், காலிஃப்ளவரில் ஒட்டும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதை போல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு இதில் காலிஃப்ளவரை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிக்ஸ் நல்லா காலிஃப்ளவரில் படணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக பட்டுரும். இதோட நம்ம ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 1 டீஸ்பூன் மைதாவையும் போட்டு இந்த மிக்ஸை கொஞ்சம் திக்காக ஆக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காகிருச்சு. இதை அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஒன்றா போடுங்க காலிஃப்ளவரை. சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு கட்டி வைக்கிறாமல் ஒரு காலிஃப்ளவராக போட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் பீசஸ்ஸு. அதை அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குது. கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்த உடனே எடுத்துடலாம். இது நம்ம திரும்ப ஒரு தடவை ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை திரும்ப செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிரும். திரும்ப ஒரு தடவை ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகும் காலிஃப்ளவர். இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், ஏற்கனவே மாவுலேயும் சேர்த்துருக்குறோம், காலிஃப்ளவர் வேக வைக்கும்போதும் சேர்த்துருக்குறோம். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்தது சாஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு கொஞ்சம் வதங்கி கலர் மாற ஆரம்பித்த உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போடுங்க. பச்சை மிளகாயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கலர் மாறணும். அந்த டைமில் மிளகுத்தூள், உப்புத்தூள் அது ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது சோயா சாஸு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸு 1 டேபிள் ஸ்பூன், இல்லைன்னா மிளகா பொடி வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது சாஸு. அடுத்தது நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தாள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது டொமேட்டோ கெச்சப்பு 1 டேபிள் ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும். அதுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றுங்க. ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது சாஸ் ரெடி ஆகிருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் பீசஸை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தாள் கொஞ்சம் மேலாக தூவி சர்வ் பண்ணலாம். இது நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.